ஹே காய்ஸ், இட்ஸ் மினி. டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. கார்த்திகை அன்னைக்கு விளக்கு வைக்கிறத விட அதை க்ளீன் பண்ணுறது ஒரு டென்ஸ்டான ஒரு ஒர்க்கு. அதை வந்து எப்படி சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுனா இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த விளக்கில் உள்ள எல்லா டர்ட்ஸே வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அது கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் வந்து வாஷிங் பவுடர். என்ன வாஷிங் பவுடர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை லிக்விட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து கொதிக்கிற நிலையில் இருக்குல்ல, அப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம விளக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு குழிக்கரண்டியோ அல்லது வந்து இடுக்கியோ வச்சு அதை வந்து ஒரு கூல் வாட்டரில் வந்து டிப் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு லைட்டாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணாலே போதும், எல்லா அழுக்குமே போயிடும், க்ளீன் ஆகிடும். இதோட பார்த்திங்கன்னா என்னோடய சேனலுக்கு வந்து 18 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. நேற்று மட்டுமே 8 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணால் போதும். பாய்.